அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் டெக்னிக்கல்ஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆர் இண்டிகேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் டெக்னிக்கல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்மலையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. சரி, இப்போ நம்ம கிளாஸ்க்கு போவோம். ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் வெப்சைட் வந்தாச்சு. அதில் போய் டெக்னிக்கல் சார்ட்டை செலக்ட் கொடுத்துங்க. நிஃப்டியோட டெய்லி சார்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் ஸ்டடீஸில் போயிடுங்க. இதில் கீழே வந்து வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆர் இண்டிகேட்டர் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வர செட்டிங்ஸே வச்சுருவோம். இதில் பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா 14 இருக்குது. ஓவர் பாட்டா வந்து -20யும் ஓவர் சோல்டாக வந்து -80யும் இருக்குது. அதை அப்படியே கிரியேட் கொடுத்துருங்க. இந்த வில்லியம்ஸ் ஆர் இண்டிகேட்டரை கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா வில்லியம்ஸ் ரிச்சர்ட்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார். அவருடைய நேம்லேயே தான் இதே இண்டிகேட்டரும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் திட்டத்தட்ட RSI இண்டிகேட்டர் போல தான் இருக்கும். அதாவது மேலேயும் கீழேயும் ஒரு லைன் போயிட்டே இருக்கும். அதை வச்சு தான் நம்ம எந்த இடத்துல பை பண்ணுறது எந்த இடத்துல செல் பண்ணுறதுன்னு முடிவு எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 0லேருந்து -100 வரைக்கும் போகும். அதாவது மேலேருந்து வருது 0, -20 இங்கேயும் இருக்குது, -80 இருக்குது. இந்த 2 பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து பை செல் சிக்னலை வச்சு முடிவு எடுக்க போகிறோம். இந்த -20யும் -80யும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் இந்த -20யை கிராஸ் பண்ணிட்டு மேலே இந்த லைன் போதுங்களோ இந்த இடம்லாம் வந்து ஓவர் பாட் ஏரியா. அதாவது ஸ்டாக்கு அப் ட்ரெண்டில் இருக்கும்போது தான் இந்த இடத்துல ஓவர் அப் ட்ரெண்ட் போகும்போது இந்த இடத்துக்கு போகும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்ல மூவ்மெண்ட் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக ஏறிட்டுருக்கும். இந்த -20யை தாண்டும் போது மார்க்கெட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட்லாம் இந்த -20யை தாண்டும் போது இருக்கும். அதே வந்து -20யை கீழே கிராஸ் பண்ணிட்டு கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா ஓவர் பாட் கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப அதிக ஏற்றம்லாம் குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக்கில் வந்து மூவ்மெண்ட் நார்மலாக ஆகிடும். அதுவே பார்த்தீங்கன்னா -80 அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான். எப்போல்லாம் இந்த லைன் வந்து -80யை கீழே கிராஸ் பண்ணிட்டு போதோ அப்போல்லாம் இது வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் வந்து அதிக பேர் விற்க ஆரம்பிப்பாங்க. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து நல்லா டவுனுக்கு போகும். திட்டத்தட்ட இது வந்து ஒரு ஓவர் சோல்டு ஏரியாவாக இருக்கும். அதாவது ரொம்ப அதிக பேர் விற்க ஆரம்பிப்பாங்க. டெக்னிக்கலாக ட்ரேட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்தால் இதுக்கப்புறம் ஸ்டாக் வந்து இன்னும் டவுனாக போகும்னு விற்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் புதுசாக ஸ்டாக் ஏதாச்சும் புதுசாக பை பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ட்ரி ஆகக்கூடாது. இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா ஸ்டாக்கோட டவுன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக போக வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த இடம் வரும்போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸ்ட்ராங்கான இடம் கிடைக்கும் போது நம்ம என்ட்ரி ஆகிக்கணும். அது எங்கே ஸ்ட்ராங்கான இடம்னு பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் இந்த கீழே இருந்து இந்த -80 லைனை வந்து கிராஸ் பண்ணிட்டு போகுதோ இந்த லைன், அந்த இடத்துல நம்ம பை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதேமாரி எப்போல்லாம் இந்த -20 லைனை மேலேருந்து கிராஸ் பண்ணிட்டு கீழே வருதோ அந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிடலாம். உதாரணத்துக்கு இங்கே காட்டுறோம் பாருங்கள். இந்த கேண்டிலாக பாருங்கள், இந்த கோடு வந்து -80யை தாண்டி போயிடுச்சு. இந்த கேண்டிலுக்கு வந்து இங்கே வருது, இந்த கேண்டிலுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வருது. இந்த கேண்டிலோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 10,130 இருக்குது. இப்போ இங்கேருந்து அப்படியே மேலே போயிட்டுருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஓவர் பாட் கண்டிஷன் வருது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸஸ் ஒரு நல்ல மூமெண்ட் கொடுக்கும். இது எப்போல்லாம் இந்த ஓவர் பாட் கண்டிஷன் தாண்டுதோ சில பேர் இந்த இடத்துலையும் கொஞ்சம் என்ட்ரி ஆகிட்டு கூட ப்ராஃபிட் பார்ப்பாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம இதை அப்படி பார்க்க வேண்டாம். இப்போ ஓவர் சோல்டு கண்டிஷன் ஓவர் பாட் கண்டிஷனில் இருக்குது. எப்போ இந்த ஓவர் பாட் கண்டிஷன் முடிஞ்சிட்டு அதாவது இந்த -20யை கிராஸ் பண்ணிட்டு கீழே வரும் பாருங்கள். இந்த இடத்துக்கிட்ட கீழே வந்துருச்சு, இந்த கேண்டிலில் கீழே வந்துருச்சு. இந்த கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,679. இங்கே என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா 10,130. இதில் எக்ஸிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 10,679. கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் பக்கத்தில் வருது.
இது இப்போ நம்ம 2017 நம்ம ஒரு 1 இயர்க்காக பார்த்துருவோம். இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு சக்ஸஸாக வந்திருக்குன்னு பார்த்துருவோம். இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்குது. நான் என்ட்ரி ஆகிற இடத்துலலாம் ஒரு ஏரோ மார்க் வைக்கிறேன். இதில் பாருங்கள், இப்போது 2017 இந்த இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது எந்த இடத்துல பை சிக்னல் வருதுன்னு பாருங்கள். பை சிக்னல் வர இடம்லாம் கீழே இருந்து மேலே போகிற மாதிரி ஏரோ மார்க் கொடுத்துருக்குறேன். செல் சிக்னல் வர இடம் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வர மாதிரி ஏரோ சிக்னல் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பை ஆரம்பித்து இங்கே செல்லாக இருக்குது, இங்கே பை ஆரம்பித்து இங்கே செல்லாக இருக்குது, இங்கே பை ஆரம்பித்து இங்கே செல்லாக இருக்குது, இங்கே பை ஆரம்பித்து இங்கே செல்லு, இங்கே பை ஆரம்பித்து இங்கே செல்லு, இங்கே பை பண்ணிட்டு இங்கே செல்லு, இங்கே பை பண்ணிவிட்டு இங்கே செல்லாகுது, இங்கே பை பண்ணிட்டு இங்கே செல்லாகுது, இங்கே பை பண்ணிட்டு இங்கே செல்லாகுது. இப்போது இந்த இடத்துல பை ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிருக்குது. இப்போ கரண்ட் இது வரைக்கும் இன்னும் அப் மூமெண்ட்டில் தான் போயிட்டுருக்கு நிஃப்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எதுவுமே ஒரு ஃபெயிலியர் இது எதுவுமே இல்லை. எல்லாமே 2017 எல்லாமே பாசிட்டிவில் தான் வந்துருக்குது. ஒன்று கூட லாஸ் புக்கிங்கே இதில் எதுவுமே இல்லை. இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்க்கும்போது அக்யூரஸியாக இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்க்கும்போது இதில் பை பண்ண ப்ரைஸும் செல் பண்ண ப்ரைஸும் இருக்குது. இதில் ப்ராஃபிட் டிஃப்ரெண்ட் ஒன்றி எவ்வளோ இருக்குதுன்னு போட்டிருக்கான் பாருங்கள். எல்லாமே ஒரு திட்டத்தட்ட ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். இங்கே ஒன்று தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு 12. மீது எல்லாமே ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் வந்திருக்குது. இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தட் வச்சு பண்ணும்போது. சரி, இப்போ நம்ம நிஃப்டியில் மட்டும் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இதை நம்ம ஸ்டாக்ஸில் எப்படின்னு பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். அதுக்கு சார்ட்டிங்க்கு வெப்சைட் போய்டுவோம். அதில் ஸ்க்ரீனர் போயிடுங்க. அதில் போயிட்டு இங்கே வில்லியம்ஸ் சாரை செலக்ட் கொடுத்துருங்க. இங்கே நிறையா இது பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் நான் இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் வில்லியம்ஸ் ஆர் மை வியூ அப்படி இருக்குது பாருங்கள். இதை நம்ம கிளிக் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா -80 கிட்ட வரும்போது வர ஸ்டாக்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெல்ஸ்பன் இந்தியா இருக்குது. வெல்ஸ்பன் இந்தியா 80க்கு பக்கத்தில் வந்திருக்கு. இன்னும் 80 டச் பண்ணிட்டு கீழே போகலை. நம்ம இதில் என்ட்ரி எடுக்கிற இடம் பார்த்திங்கன்னா டச் பண்ணும்போதே என்ட்ரி எடுக்கக்கூடாது. நல்ல ஒரு கீழே வந்துட்டு இதேமாரி ஒரு க்ளவுடு மாதிரி ஃபார்ம் ஆகட்டும். அதுக்கப்புறம் மேலே போகும்போது நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்துக்கங்க. அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ கீழே வர்றது பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்னும் கீழே போகலாம். சில இதுக்கு பார்த்திங்கன்னா
இந்த வக்ராஞ்சி ஸ்டாக்லாம் பாருங்கள், இந்த கீழே வந்துருச்சுன்ட்டு சரி இந்த இடத்துக்கிட்ட இருக்கும்போது நம்ம 80 கிராஸ் பண்ணிட்டு போகுதுன்னு இந்த இடத்துல வாங்கியிருந்தேன்னா பாருங்கள் 194லேருந்து இப்போ 32க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் நம்ம இங்கே கிராஸ் பண்ணோன்னே நம்ம அவசரப்பட்டு வாங்க தேவையில்லை, அது ரொம்ப பெரிய லாஸ் கொண்டு போயிடும். நம்ம ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு கரெக்டான இடத்துல தான் என்ட்ரி ஆகணும். அதனால் இது இன்னும் கீழே வந்துட்டு எந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகுதோ பாருங்கள், அந்த இடத்துல நம்ம தான் என்ட்ரி பாயிண்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். விடிஎல் பாருங்கள், இந்த இதை தாண்டி கிராஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா டைவர்ஜனும் இதில் பார்க்கலாம். அதாவது பாருங்கள், இந்த இடத்துல லோ வந்திருக்கு, கேண்டில் பாருங்கள் இங்கே தான் இருக்குது அந்த கேண்டில் வரும்போது. அதுக்கப்புறமும் இந்த கேண்டில் தாண்டி கீழே வந்திருக்குது, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மேலே தான் போயிருக்குது. அதாவது பாருங்கள் டைரக்ஷன் இந்த வாட்டத்தில் போகுது, இதில் இங்கேருந்து இப்படி வருது. அதாவது ப்ரைஸு டவுனில் இருக்கும்போது இந்த பாட்டம் லைனில் இந்த கிராஸில் இந்த ஆங்கிளில் இப்படி போகும்போது அப்பில் போகும்போது பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் இந்த ஸ்டாக்கில் வந்து அப் ட்ரெண்டு வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் இப்போ பை ட்ரெண்டு மோடில் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. அடுத்து நம்ம என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஐசிஐசிஐ பேங்க் கொஞ்சம் க்ரீனில் இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்துருவோம். ஐசிஐசிஐ பேங்க் பாருங்கள், இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்குது. அதாவது பாருங்கள், நல்லா இந்த 80 தாண்டி கீழே போயிடுச்சு, கீழே போயிட்டு மறுபடியும் 80 தாண்டி லைன் மேலே வந்துடுச்சு, டார்க் க்ளவுட் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு ட்ரேட் பண்ணும்போது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் கேண்டிலில் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கேண்டிலுக்கு இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டாக தான் இருக்குது, அதாவது டவுன் மாதிரி தான் காட்டுது. நேற்று க்ளோசிங் ப்ரைஸும் இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அப்பில் தான் இருக்குது. அதனால் இது கொஞ்சம் பாசிட்டிவ் தான் இருக்குது. பாருங்கள், இப்போ ஐசிஐசியில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை படி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பை ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்ட்ராட்டஜி படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க்கில் வந்து கிளியராக ஒரு பை ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிருக்குது. மண்டே மார்க்கெட்டில் கூட நம்ம இதை பை பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் ட்ரேடிங் பீரியட் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு இது ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஷார்ட் டேர்மில் ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிஃப்டியில் நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு, ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் காட்டுது. எனக்கு வேறு டைம் ஃப்ரேமில் செக் பண்ணி பார்க்குற மாதிரி என்கிட்ட சாஃப்ட்வேர் இல்லை. என்னுடைய ட்ரேடிங் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த சாஃப்ட்வேர் செக் பண்ணி பார்க்குற மாதிரி இல்லை, நான் அதனால் ஒர்க் பண்ணி பார்க்கல. அடுத்தடுத்த டைம் ஃப்ரேமில் இன்ட்ராடேக்கெலாம் எந்த டைம் ஃப்ரேம் செட் ஆகுதுன்னு நான் இன்னும் ஒர்க் பண்ணி பார்க்கல. அடுத்த வீடியோவில் இன்ட்ராடேக்கு தகுந்த மாதிரி நான் எப்படி இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். வரக்கூடிய வீடியோக்களை வந்து இன்ட்ராடேயில் எப்படி இதை வச்சு இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு ப்ராஃபிட் எடுக்கிறதுன்னு நான் செக் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து நீங்கள் புதுசாக கேள்விப்பட்டதாக தான் இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நான் பதிவு ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.